வர்த்தக தடை உருவாக்குவேன் என்று சொல்லி மிரட்டியவுடன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் படிச்சுட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன அப்போ யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிவ் டு த ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ சேஞ்சஸ் இன் த லாஸ்ட் மினிட். பிரைம் மினிஸ்டர் உயிர் முக்கியம், நம்மளுடைய பொதுமக்கள் 26 பேருடைய உயிர் வந்து தெருவில் கிடக்கா? இத்தனை 100 மீட்டருக்கு ஒரு செக் போஸ்ட் வச்சிருக்கக்கூடிய காஷ்மீரில் எப்படி பிடிக்காம விட்டீங்க? Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், இந்த போர் குறித்து நம்ம தொடர்ந்து இதுக்கான அப்டேட் எல்லாமே நம்ம தொடர்ந்து பேசி வரோம். அந்த வகையில் பிரதமர் மோடியுடைய பேச்சு, நாட்டு மக்களிடம் அவர் ஆற்றிய உரை, அதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் பேசுகிறார். இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? ட்ரம்ப் ஏதோ ஒரு மெசேஜை கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார், மோடி பேசுகிறார். இந்த சூழல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார்? அதாவது இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது, இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இந்த போர் நிறுத்தத்தை மீடியேட் பண்ணி 48 மணி நேரம் இந்த போர் நிறுத்தத்தை வந்து மீடியேட் பண்ணி இந்த போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். அவர் அது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இவர்களை வைத்து 48 மணி நேரம் இந்திய பிரதமரோடும் பாகிஸ்தான் பிரதமரோடும் இந்திய இராணுவ தளபதிகளோடும் NSA அஜித் தோவலோடும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் கானோடும் பேசி இந்த போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாக முதலில் உலகிற்கு அனௌன்ஸ் பண்ணவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்திய இரு நாட்டு தலைவர்களும் காமன் சென்ஸையும் பொது அறிவையும் இன்டெலிஜென்ஸையும் பயன்படுத்தி இந்த முடிவுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதை அவர் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணி சீஸ் ஃபயர் போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணவர் திரு ட்ரம்ப் அவர்கள். இதை வந்து பாகிஸ்தான் பிரதமர் ஏற்றுக்கொண்டு ட்ரம்ப்புக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார், நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து பிரதமர் எதை பற்றியும் பேசலை, சரிங்களா? ஆனால் போர் நிறுத்தம் வந்துவிட்டது. இந்தியா எந்த இடத்துல போர் நிறுத்தம் நடக்குது? இந்தியா வந்து அட்வான்ஸாக 9 இராணுவ தளங்களை, இந்தியாவினுடைய ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் 9 இராணுவ தளங்களை, இந்தியாவுடைய ரஃபேல் ஜெட்டு, ஸ்கால்ப் மிசைல்ஸு, ஹேமர் பாம்ஸ், அப்புறம் இது இந்தோ இஸ்ரேலினுடைய ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்ஸ், இதெல்லாம் வைத்து 9 தீவிரவாதிகளுடைய புகலிடங்களை கேம்பில், டெரரிஸ்ட் கேம்பில், ட்ரைனிங் சென்டர்ஸை ப்ரிசிஷன் தாக்குதல் மூலமாக, துல்லிய தாக்குதல் மூலமாக அழித்த பிறகு கிட்டத்தட்ட 11 ஏர்பேஸை பிரம்மோஸ் மிசைல் மூலமாக அழித்த பிறகு கிட்டத்தட்ட 500 ஆயிரக்கணக்கான டர்க்கி அண்டு சைனாவுடைய ட்ரோன்களை பாகிஸ்தான் இந்தியா அவனுடைய எல்லைகளின் மீது 15 சிட்டிகளின் மீது ஏவிய பொழுது அதை இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்து ஆகாஷ் மிசைல்ஸையும் S-400 மிசைல்ஸையும் வைத்து அழித்து ஒழித்த பின்பு நம்ம இந்தியா தீவிரவாத கும்பல்களை, தீவிரவாத நெட்வொர்க்கை அழித்து ஒழிப்பதில் முன்னணியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டது எப்படி? சார், இப்போ இதில் எனக்கு கூடுதலாக ஒரு செய்தி சார். இதுவரையும் அமெரிக்காவும் சைனாவும் இந்த போயிங் விமானத்தை வந்து வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த போர் நிறுத்தத்திற்கு பின்னால் அந்த போயிங் விமானத்தை அமெரிக்கா வாங்குறது, இப்போ சம்வாட் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரியே இருக்கே சார். அமெரிக்கா வாங்குதா, சைனா வாங்குதா? சைனா வாங்குது. சைனா வாங்குது. அதாவது இந்த போர் நிறுத்தம் வந்து தீவிரவாதத்தை விட வர்த்தகம் முக்கியம் என்பதுதான் இங்கே இந்த போர் நிறுத்தத்தின் விளைவாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. தீவிரவாதத்தை அழித்தொழிப்பதை விட வர்த்தகம் முக்கியம். அதாவது இது சொல்லுவாங்கல்ல, தீவிரவாதத்தினுடைய நெட்வொர்க்கை அழித்தொழிப்பதில் இந்தியா முன்னணிக்கு செல்லும் பொழுது வர்த்தகம் வந்து அதற்கு தடையாக நின்று இந்த போர் நிறுத்தத்தை நிறுத்துவதற்கு உதவி இருக்கிறது என்பதுதான்
நீங்கள் சொன்னீங்கல்ல ட்ரம்ப் வந்து மோடி 8 மணிக்கு பேசுகிறாரு, ட்ரம்ப் 7:30 மணிக்கு பேசுகிறாரு செய்தியாளர்கள்ட்ட. நம்ம இந்தியா டைம் படி 7:30 மணிக்கு பேசும்போது என்ன சொன்னார்? இந்தியாவையும் பாகிஸ்தானும் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதுக்கு மகிழ்ச்சி, மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத போராக இது மாறி இருக்கும், அதை நிறுத்தி லட்சக்கணக்கான மக்களின் உயிரை நான் பாதுகாத்திருக்கிறேன், அணு ஆயுத போரை தடுத்திருக்கிறேன், இதற்கு நீங்கள் 2 பேரும் போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டால் உங்களோடு அமெரிக்கா இந்தியாவோடும் பாகிஸ்தானோடும் நிறைய வர்த்தகத்தை ஈடுபடுத்தும், உங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றும், இதற்கு மறுத்தீர்கள் என்று போர் நிறுத்தத்தை மறுத்தீர்கள் என்று சொன்னால், போர் நிறுத்தாவிட்டால் உங்களோடு வர்த்தக தடையை அமெரிக்கா ஏற்படுத்தும், வர்த்தக தடை உருவாக்குவேன் என்று சொல்லி மிரட்டியவுடன் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்று பிரஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்திய உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளுடைய பிரசிடென்ட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அப்போ நீங்கள் அடுத்து 8 மணிக்கு பேசும்போது பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கணும்? இதற்கு இல்லைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் அவர் பேசுனதை நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் உரையாற்றுறதை கூட கேட்டலாம். அப்புறம் ஸ்கிரிப்டடு டெக்ஸ்ட்டை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் படிச்சுட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன? அப்போ யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிவ் டு த ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ சேஞ்சஸ் இன் த லாஸ்ட் மினிட்ல ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ சேஞ்ச் ஆகுது. அமெரிக்கன் பிரசிடென்ட் பேசுகிறாரு இந்தியாவை பற்றி, இந்தியாவுடைய போரை நிறுத்துறாரு. காஷ்மீர் விவகாரத்தில் 3ஆம் நாடுகளின் தலையீடு ஒருபோதும் இந்தியா ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் இதனால் வரை இந்திய பிரதமர்கள் எடுத்த முடிவு, இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி. அப்போ இந்தியாவுடைய இறையாண்மையை, இந்தியாவுடைய சவரனிட்டியை கொஸ்டின் பண்ணி இன்றைக்கு அமெரிக்க அதிபர் தலையிட்டு போரை நிறுத்துறாரு அப்படின்னா, இதற்கு உடன்பட்டு போரை நிறுத்தி நாட்டு மக்கள்கிட்ட இந்த போர் முடிவிட்டது, இந்த போர் வெற்றி பெற்று விட்டோம், தீவிரவாதத்துக்கு எதிரான போர் வெற்றி பெற்று விட்டோம், இந்த போரை இந்திய மக்களுக்கு காணிக்கையாக்குகிறேன், தாக்குதல் நடத்தினால் நாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துவோம், பெண்களின் குங்குமத்திற்கு கிடைத்த வெற்றிலாம் சொல்றாரு. அப்போ வெற்றினா போர் முடிஞ்சுன்னா அர்த்தம். வெற்றினா என்ன அர்த்தம்? தீவிரவாதிகள் அந்த 6 பேர் 26 ஆண்களை சுட்டு கொன்று, பொதுமக்களை சுட்டு கொன்று, பெண்களது குங்குமத்தை அளித்த அந்த 6 தீவிரவாதிகளை பிடித்து விட்டதா இந்த போரில் இந்தியா? 200 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கான், சுட்டிருக்கான், 200 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கான். உங்களால் பிடிக்க முடியலையே? 3.5 லட்சம் ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு ஆர்மி இருக்குது, சிஆர்பிஎஃப் இருக்குது, பிஎஸ்எஃப் இருக்குது, லோக்கல் போலீஸ் இருக்குது. நீங்கள் சென்னையில் பைக்கில் ரோட்டில் போகிறப்ப ஹெல்மெட் போடாமல் ஒரு சிக்னலில் போடாமல் போலீஸ் நிறுத்தினா நிற்காமல் போனீங்கன்னா அடுத்த சிக்னலில் உங்களை பிடிச்சிருவானா இல்லையா போலீஸு, தமிழ்நாடு போலீஸு? இத்தனை 100 மீட்டருக்கு ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்கக்கூடிய காஷ்மீரில் எப்படி பிடிக்காம விட்டீங்க? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? சரி, திரும்பி சுட்டுட்டு திரும்பி போகிறான்ல, தப்பிச்சு போகிறான்ல, 200 உங்கள்கிட்ட ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸ் உங்கள்கிட்ட இருக்குல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னால் பிரைம் மினிஸ்டருக்கு வரும்போது தீவிரவாத தாக்குதல் நடக்கும் என்ற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எப்படி வந்துச்சு? அதை வச்சு எப்படி கேன்சல் பண்ணீங்க பிரைம் மினிஸ்டர் விசிட்டை? பிரைம் மினிஸ்டர் உயிர் முக்கியம். நம்மளுடைய பொதுமக்கள் 26 பேருடைய உயிர் வந்து தெருவில் கிடக்கா? அந்த பகல்காம் ஏரியாவில் ஒரு 4 செக் போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா, டவர் போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா, அந்த 6 பேரை அங்கேயே சுட்டுருக்கலாமே, தீவிரவாதிகள் அங்கேயே காலி பண்ணியிருக்கலாமே. 200 கிலோமீட்டர் தப்பிச்சு ஓடி போயிட்டானே, பிடிக்க முடியல உங்களால். அதுக்கு யாரும் பதில் சொல்ல போகிறீங்க? சரி, ஆப்ரேஷன் நிறுத்துறீங்க, ட்ரம்ப் சொன்னார், போரை நிறுத்திட்டீங்க, ட்ரேடு வர்த்தகத்தை தடை பண்ணுவேன், எக்கனாமிக் சாங்ஷன் போடுவேன், அதனால் இந்தியாவுடைய பொருளாதார வீழ்ச்சி அடையும், இந்தியாவுடைய கார்ப்பரேட் கம்பெனியுடைய பங்குகள் சரியும், இந்தியாவுடைய மோடியினுடைய நண்பர்கள் கம்பெனி அதானி அம்பானியினுடைய பங்குகளுக்கு அதால பாலத்துக்கு போயிடும். இது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு தீவிரவாதத்தினுடைய அளிக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவலில் நம்ம இராணுவம் முன்னணியில் இருக்கும் பொழுது, நமது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி முன்னால் இருக்கும் பொழுது, நமது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பவர் முன்னால் இருக்குது, டிஃபென்ஸுடைய பவர் முன்னால் இருக்கும் பொழுது பாதியில் நிறுத்திட்டு போக வேண்டிய காரணம் என்ன? எதற்காக நிறுத்துனீங்க? ஏன் உங்களால் நிறுத்த முடியும்? ஏன் உங்களால் வந்து அதை எதிர்த்து பேச முடியல? உங்களுடைய ரஜகத துரகாதிபதிகள், கோடி மீடியா, அந்த ட்ரோல் ஆர்மி எல்லாம் சேர்ந்து வெளியுறவுத்துறை செக்ரட்டரி மிஸ்திரியை ஓட வைக்கிறீங்க. விங் கமாண்டர் குரேசி, வியோமிகா சிங்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரையும் ட்ரோல் பண்ணுறீங்க. என்னங்க அர்த்தம்? அவங்க என்ன, அவங்க வந்து இந்திய அரசினுடைய அரசு செய்த செயல்களை டெய்லி ப்ரெஸ் மீட்டில் மக்களுக்கு சொன்னாங்க. அது தப்பா?
இந்திய இராணுவத்தினுடைய இராணுவம் எப்படியெல்லாம் செய்தது, வீர தீர சாகசம் செய்தது என்று இந்தியாவுக்கு சொன்னாங்க. அது தப்பா? இந்தியாவினுடைய பவரை வந்து ப்ரெஸ்ஸில் சொன்னாங்க. அது தப்பா? அப்போ அவங்கள நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா, பிஜேபியினுடைய ட்ரோல் ஆர்மி ட்ரோல் பண்ணுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? செய்தது நீங்கள், முடிவெடுத்தது நீங்கள். உங்களை ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்தியாவுக்கு உண்மையாக உழைத்த ஃபாரின் செக்ரட்டரியை ட்ரோல் பண்ணுறீங்க, இந்தியாவுக்கு உண்மையாக உழைத்த சோஃபியா குரோசியை ட்ரோல் பண்ணுறீங்க, இந்தியாவுக்கு உண்மையாக உழைத்த வியோமிகா சிங்கை ட்ரோல் பண்ணுறீங்க. என்னங்க அர்த்தம்? அது என்ன நடக்குது? அப்போ யார் ஆன்டி இண்டியன்ஸு? கோடி மீடியா இல்லாததெல்லாம் வந்து பழைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து, வீடியோ கேம்ஸ் எல்லாம் எடுத்து கோடி மீடியா வந்து பரப்பி மக்களை குழப்பின கோடி மீடியா மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அந்த யூடியூபர் சிலையில் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அந்த டிவிக்காரனெல்லாம் ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் மூடி இருக்கணும். அதை விட்டு வயர் சேனலை மூடுறீங்க. அப்போ என்னங்க நடக்குது? அப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த தப்பு வெளியே வந்துருச்சு, இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நீங்கள் முடக்க பார்க்குறீங்க. இதுதானே தெரியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே ஓப்பனாக இருக்குது. யூ கான்ட் ஹைட் எனிதிங். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வார் வந்து டெக்னாலஜிக்கல் வார்ஃபேர். இந்த வார் வந்து இந்தியாவுடைய பவரை வந்து வெளிப்படுத்திய வார்ஃபேர். இந்த வார் வந்து இந்தியாவுடைய 60 ஆண்டு கால விஞ்ஞானிகளின் உழைப்பில் வந்த வார்ஃபேர். கண்டிப்பாக அந்த வெற்றி ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு இந்த விவாதத்தை நகர்த்திருக்கீங்க. ஒரு டெக்னாலஜி வார் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இதில் வந்து ஏன்னா களத்தில் நின்றவர்கள் இராணுவ வீரர்கள், ஆனால் நமக்கு தெரியாமல் களத்திற்கு பின்னால் இயங்கியவர்கள் டிஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ். இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார்? இந்த டெக்னாலஜி வார இந்தியாவோட விஞ்ஞானிகள் ரொம்ப நுட்பமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்களோ? அதனால தான் இந்த வட்டம் இதுவரைக்கும் ஒரு விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து சொல்லாத பிரதமர் இப்பொழுது தான் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார். ஓகே. இராணுவத்திற்கும் முப்படைகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துன்னு அவருடைய உரையில் சொல்லியிருக்காருல்ல. இந்த உரை இந்த ஒட்டுமொத்த சினாரியோவிலேயே ஒரே ஒரு இதாக பாராட்டணும்னா பிரதமர் மோடியை பாராட்டணும். எப்படி பாராட்டணும்? பிரதமர் மோடி இந்த முடிவு எடுத்ததன் மூலமாக 60 ஆண்டு காலமாக உழைத்த விஞ்ஞானிகளின் உழைப்பு இந்த வார் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பிரதமருக்கு பாராட்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த வார் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை என்று நடந்தால் அங்கே இராணுவ வீரர்கள் தான் முக்கிய பங்கு வகிப்பார்கள். இராணுவ தளபதிகள், கமாண்டர் இன் சீஃப், ஏர் மார்ஷல், நேவி கமாண்டர், இவங்க வந்து முப்படை தளபதிகள், இவர்கள் தான் முக்கிய இடம் பெறுவார்கள். அதுக்கப்புறம் ஏர் சீஃப் மார்ஷல், ஏர் மார்ஷல், மார்ஷல், இப்படி வரிசையாக கீழே வரைக்கும் வருவாங்க. ஏர் கமாண்டர், விங் கமாண்டர், இப்படி வந்து வருவாங்க. இது அடுத்து இராணுவத்தில் எடுத்திங்கன்னா கமாண்டர் இன் சீஃபு, கமாண்டரு, கேப்டன், இந்த மாதிரி வரிசையாக ஜென்ரலு, மேஜரு, கேனலு, இந்த மாதிரி மேஜர் ஜென்ரல், இந்த மாதிரி வரும். அதே மாதிரி நேவியில் இவங்க எல்லாருமே வந்து உழைப்பார்கள். கீழே வந்து கிரவுண்ட் லெவலில் ஃபஸ்ட் லெவல் ஃபைட்டரை வந்து சோல்ஜர்ஸு, இராணுவ வீரர்கள் வந்து முன்னாடியே நிற்பாங்க. அப்போ இவர்களுக்கு களம் வகுத்து கொடுப்பது, இவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுப்பது, எங்கே தாக்கணும், எங்கே மறையணும், எங்கே ஃபார்வேர்டு போஸ்ட் எடுக்கணும், எங்கே வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக ஃபைட் பண்ணணும், எங்கே குண்டு போடணும், எங்கே ஆர்டிலரி போடணும், எங்கே மிசைலை போடணும், எங்கே இதை பண்ணணும், இந்த முடிவு எடுக்கிறது எல்லாமே வந்து இராணுவம் முப்படையும் இதான் நடக்கும். பின்னால் இருந்து இந்த போரை வெற்றிகரமாக நடத்தியது டெக்னாலஜி வார்ஃபேர். அப்போ அந்த டெக்னாலஜியை உருவாக்குனது யார்? சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள். அப்போ அந்த விஞ்ஞானிகளது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய பர்த்தா மிசைல்ஸ் வருது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வருது, டேங்கர்ஸ் வருது, கன்ஸ் வருது, ஆயுத கிடங்குகள் வருது, அடுத்து வந்து பேலஸ்டிக் மிசைல் வருது, குரூஸ் மிசைல்ஸ் வருது, சூப்பர்சானிக் குரூஸ் மிசைல்ஸ் வருது. இத்தனை மிசைல்ஸையும் உருவாக்கியது யார்? விஞ்ஞானிகள். இந்த உருவாவதற்கு பின்னால் காரணமாக இருந்தவர் யார்? அரசியல் தலைவர்கள். அப்போ அரசியல் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த விஞ்ஞானிகளுக்கான ஒரு களமாக அமைகிறது. விஞ்ஞானிகள் உருவாக்கக்கூடிய இந்த போர் தளவாடங்கள் தான், ஆயுதங்கள் தான், ஏவுகணைகள் தான், விண்ணிலேயே தாக்கியளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இன்றைக்கு இராணுவ வீரர்களின் உயிரிழப்பை குறைக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? போர்னுடைய டெக்னாலஜி அட்வான்ஸாக இராணுவ வீரர்களது உயிரிழப்பு குறையும்.
இதில் எத்தனை இராணுவ வீரர்கள் உயிரிழப்பு வந்திருக்குதுல, ஆனால் எத்தனை மிசைல்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. அப்போ இதுக்கான காரணம் என்ன? கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலத்தினுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு தான் இதற்கு காரணம். இதை உருவாக்கியது யார்? ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ், வாஜ்பாய், இப்படி வரிசையாக அத்தனை, மன்மோகன் சிங், அத்தனை பிரதமர்களும் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலத்தினுடைய உழைப்பினுடைய பலனை இன்றைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களால் இந்த போரின் மூலமாக அந்த பலன் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மோடி அவர்களை நம்ம பாராட்டணும். இந்த பலனை வெளிக்கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ இந்த பலன் எப்படி வந்தது? இந்த உழைப்பு எப்படி வந்தது? இந்த 60 ஆண்டு கால உழைப்பு. நீங்கள் டிஆர்டிஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரோ இருக்குது, டிஆர்டிஓ இருக்குது. கிட்டத்தட்ட இஸ்ரோவில் 20,000 விஞ்ஞானிகள், டிஆர்டிஓவில் 20,000 விஞ்ஞானிகள், அட்டாமிக் எனர்ஜியில் ஒரு 10,000 to 20,000 விஞ்ஞானிகள், கிட்டத்தட்ட 50,000 to 60,000 விஞ்ஞானிகள். 60 ஆண்டு கால கடின உழைப்பு. இந்த உழைப்புக்கு வித்திட்டவர்கள் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ், வாஜ்பாய், மன்மோகன் சிங் அண்ட் இப்போதைக்கு பிரதமர் நரேந்திர மோடி. அப்போ இந்த 60 ஆண்டு கால உழைப்பினுடைய வெற்றி தான் இன்றைக்கு இந்த வார்ஃபேர், டெக்னாலஜிக்கல் வார்ஃபேரை நடத்துவதற்கு சாதகமாக இருந்திருக்கிறது. அப்போ இந்த 60 ஆண்டு காலத்தில் உழைப்பில் டிஆர்டிஓ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரோ நம்மளுடைய சக்ஸஸாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரோ விக்ரம் சாராபாய் தான் அந்த இஸ்ரோவுடைய ஆரம்பம், இது கன்சீவ் பண்ணார். அதுக்கு விதை போட்டவர் ஜவஹர்லால் நேரு. விக்ரம் சாராபாய் தேர்ந்தெடுத்த முதல் விஞ்ஞானி அப்துல் கலாம். அதுக்கு அடுத்து வரிசையாக ஒர்க் பண்ணாங்க. இரண்டாவது அந்த மாதிரி விக்ரம் சாராபாய்க்கு அடுத்து சதீஷ் தாவன், பிரம்ம பிரகாஷ், அப்புறம் இப்படி வரிசையாக சேட்டலைட்டில் வந்தாங்க. மிசைல்ஸில் அப்துல் கலாம் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் முத்துநாயகம் இருந்தார். அதுக்கப்புறம் வரிசையாக எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் இத்தனை விஞ்ஞானிகள் இஸ்ரோவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சிவன் வரைக்கும், இன்றைக்கி யார், மயில்சாமி அண்ணாதுரை, சிவன், இன்றைக்கி வந்திருக்க நடராஜன், இப்படி வரிசையாக அத்தனை பேருமே இந்த விஞ்ஞானிகள் இஸ்ரோ மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 20,000 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ். அதே மாதிரி டிஆர்டிஓ உங்களுக்கு அதிகமாக தெரியாது. இந்த போரின் மூலமாகத்தான் டிஆர்டிஓனுடைய சயின்டிஸ்டினுடைய பவர் உங்களுக்கு தெரிய வருது. இல்லைன்னா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்திய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சித்துறை, கிட்டத்தட்ட அதனுடைய வளர்ச்சி 1948 ஆரம்பிச்சு. 47 சுதந்திரம் வேணும். 48 அது பாதுகாப்புத்துறையை உருவாக்கிட்டாரு நேரு. 48 ஃபஸ்ட்டு டிஎஸ் கொத்தாரி, டாக்டர் டிஎஸ் கொத்தாரி, 40 to 61 வரைக்கும். அதுக்கடுத்து வந்தவர் ப்ரொஃபஸர் சூரி பகவதம், அவர் 61 to 69 வரைக்கும் டிஆர்டிஓ சீஃப். அடுத்து பிடி நாக் சௌத்ரி 70 to 74 வரைக்கும். இப்போல்லாம் இதனுடைய என்ன பண்ணால், இப்போ தான் விதை விதைக்கப்பட்டது. அப்போ தான் அப்துல் கலாம் முதலாக ஒரு சயின்டிஸ்டாக உள்ளே போகிறாரு. ஃபஸ்ட்டு லெவலில் போய் தான் நந்தி ஹோவர்கிராஃப்ட். அந்த காலகட்டங்களில் அப்துல் கலாம் எம்ஐடியில் முடித்து பைலட் ஆக முடியலை. ஏடிஇயில் ஜாயின் பண்ணுறாரு. ஏடிஇயில் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி அவருக்கு நந்தி ஹோவர்கிராஃப்டை உருவாக்கக்கூடிய பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை வெற்றிகரமாக உருவாக்கி எம்ஜிகே மேனனை வச்சு பறக்கிறார் நந்தி ஹோவர்கிராஃப்ட் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி 7,000 கிலோமீட்டர் இந்திய கடற்கரையை ஹோவர்கிராஃப்ட் உருவாக்கியிருந்தால் என்றால் அதுக்கு விதை போட்டவர் அப்துல் கலாம். நந்தி ஹோவர்கிராஃப்ட் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இஸ்ரோவுக்கு போகிறாரு. இஸ்ரோவுக்கு போன பிறகு தான் SLV-3 ராக்கெட் லான்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் ஐடிஜிஎம்பி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இத்தனை பொறுப்பு. அப்போ இவங்க எல்லாருமே அதுக்கடுத்து டிஎஸ் கொத்தாரி ஃபஸ்ட்டு, சூரி பகவதம் செகண்டு, அடுத்து பிடி நாக் சௌத்ரி மூன்றாவது, டாக்டர் எம்ஜிகே மேனன் 4வது சீஃபு, 5வது டாக்டர் ராஜா ராமண்ணா, 6வது விஎஸ்ஆர் அருணாச்சலத்துக்கு அடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அங்கே அதுக்கப்புறம் டாக்டர் விகே ஆத்ரே, டாக்டர் நடராஜன், டாக்டர் விகே சரஸ்வத், டாக்டர் அவினாஷ் சந்தர், டாக்டர் கிறிஸ்டோபர், டாக்டர் சதீஷ் ரெட்டி, டாக்டர் சமீர் வி காமத். இப்போ கரண்ட் வரைக்கும் இத்தனை டிஆர்டிஓ சீஃபுக்கு கீழே 20,000 விஞ்ஞானிகளும் என்ஜினியர்ஸுடைய உழைப்பு இருக்குது. ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை உருவாக்குனதனுடைய ஃபஸ்ட்டு சீஃப் டிசைனர் அப்துல் கலாமுடைய சிஷியன் டாக்டர் கோட்டா ஹரிநாராயணன். அவர்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணேன். அவர் கீழே டாக்டர் டிஜி பை, டாக்டர் ஆர்கே ராமநாதன்,
அவர் கீழே நான் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணேன். புரிஞ்சுட்டிங்களா? இது கீழே எத்தனையோ சயின்டிஸ்ட் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிரம்மோஸை உருவாக்குனது டாக்டர் சிவதான பிள்ளை. அப்துல் கலாம் தான் பிரம்மோஸை கொண்டு வராரு. அந்த ஃபர்ஸ்ட் பிரம்மோஸை உருவாக்கியது டாக்டர் சிவதான பிள்ளை. அவர் தான் சிஇஓ. இத்தனை விஞ்ஞானிகளுக்கு கீழே 20,000 விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸுடைய உழைப்பு இருக்கு. இவர்கள் சேர்ந்து உருவாக்கியது தான் பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அஸ்வின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அடுத்து என்னது? அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல் என்ற மிசைல்ஸ். பிரம்மோஸ் ரஷ்யா இந்தியாவுடைய கூட்டு தயாரிப்பு. இதுதான் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட $150 மில்லியன் இந்தியாவுடைய $150 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில், ரஷ்யாவுடைய $150 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில், $300 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்த பிரம்மோஸ் இன்றைக்கி 1000 மிசைல்ஸை உருவாக்கியிருக்கு. 1000 மிசைல்ஸ் இருக்குது. ஒரு பிரம்மோஸினுடைய வேகம் 2.8 to 3 மேக் ஸ்பீடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டுக்கு 1.04 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அப்பா, 400 கிலோமீட்டரை கடக்கணும் அப்படின்னா 6.5 நிமிஷத்தில் 400 கிலோமீட்டர் கடக்கும். இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறீங்க, சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறீங்க அப்படின்னா ஏடிஆரில் போனால் கிட்டத்தட்ட 1 hour ஆகும், 48 நிமிஷம் ஆகும். அதே ஏர் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகும். ஆனால் பிரம்மோஸில் போனால் 6.5 நிமிஷத்தில் போயிடும். இதுதான் அதனுடைய ஸ்பீடு. க்ரூஸ் மிசைல், சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைலை உருவாக்குனது அப்துல் கலாம் அவர்களால் உருவாக்கப்பட்டு, அப்துல் கலாம் அந்த 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 ஸ்டோரியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இதனுடைய பிஹைண்டில் எவ்வளவு இன்ஜினியர் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அதாவது அப்துல் கலாம் வந்து நம்மளுக்கு இந்தியாவிற்கு சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் வேணும். ஓகே, இதனுடைய கேப்பபிலிட்டி ரஷ்யாட்ட இருக்குது. ரஷ்யாட்டிருந்து வாங்குறது பெருசு இல்லை, இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து அதை தயாரிக்கணும். ஓகே, இந்தியாவுடைய டிசைன் கேப்பபிலிட்டியும் நேவிகேஷன் கேப்பபிலிட்டியும் ரஷ்யாவுடைய ஃபியூயல் ப்ரொபல்ஷன் கேப்பபிலிட்டியும் அதனுடைய ஃபியூயல் கேப்பபிலிட்டியும் யூஸ் பண்ணி, சாலிட் ஃபியூயல், லிக்விட் ஃபியூயல், இந்த ஃபியூயல் கேப்பபிலிட்டியும் அதில் ரஷ்யாவுடைய பவரையும் யூஸ் பண்ணி, என்ஜின் பவரையும் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டையும் சேர்த்து 2 நாடுகளும் கூட்டு தயாரிப்பு பண்ணணும்னு சொல்லி பிளான் போடுறாரு அப்துல் கலாம். இங்கேருந்து அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்கா போய் ரஷ்ய விஞ்ஞானிகளோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்திய விஞ்ஞானிகள்லாம் டிஸ்கஸ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஓகே நம்ம வந்து ஒரு மிசைலை உருவாக்கும், சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை உருவாக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு மொத்த பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஒர்க் அவுட் பண்ணால் கிட்டத்தட்ட 300 மில்லியன் வருது. ரஷ்யாட்ட கேட்குறவ ரஷ்யா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் என்ன வாங்க பணம் கொடுங்க, நாங்கள் வேணால் பண்ணி கொடுக்குறோன்ட்டாங்க. பண்ணி கொடுக்குறதுக்காக நான் வரல, இந்தியாவுடைய டெக்னாலஜி நாங்கள் எங்கே வச்சுருக்க டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணணும், உங்களுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், 2 டெக்னாலஜி சேர்ந்து தான் இதை செய்யணும். அப்போ நாங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்தியா ஒரு 150 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் ஒரு 150 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது ரஷ்யா அதற்கு மறுத்து விட்டது. ரஷ்யாவுடைய சயின்டிஸ்ட்கள் எங்களால் சொல்ல முடியாது, முதல்ல நீங்கள் வேணால் இந்தியாவில் பண்ண முடியுமான்னு கேட்டு வந்து சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய கவர்மெண்ட்டை நாங்கள் அப்ரோச் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. இந்தியா வராரு அப்துல் கலாம். இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர்ட்டுக்கு ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போகிறார். யார்? அப்போ பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ். நரசிம்மராவோட ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாரு. நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் போடணும் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, லைன் மினிஸ்ட்ரியிலேருந்து ப்ரப்போசல் அனுப்பணும். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி போய் வெட்டிங் ஆகணும், ஃபினான்ஸ் வெட்டிங் ஆகணும். ஃபினான்ஸ் வெட்டிங் வந்த பிறகு அடுத்து லீகல் வெட்டிங் முடியணும். லீகல் வெட்டிங் முடிஞ்ச உடனே குரூப் ஆஃப் மினிஸ்டருக்கு அப்ரூவல் போகணும். குரூப் ஆஃப் மினிஸ்டர் அப்ரூவல் போன பிறகு பிரைம் மினிஸ்டர் அப்ரூவல் போகணும், கேபினெட் அப்ரூவல் போகணும். கேபினெட் அப்ரூவல் போன பிறகு தான் ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகி சாங்ஷன் ஆகி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போய் அங்கேருந்து பட்ஜெட் அலோகேட் ஆகும். இதுதான் ப்ராசஸ். ஓகே, அப்துல் கலாம் நேராக வராரு. முதல்ல ஃபைல் எடுத்துகிட்டு நேராக பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்குறாரு. யார்? நரசிம்மராவ் போய் பார்க்குறாரு. பார்த்து இந்த மாதிரி ஒரு சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் பண்ணுறான்னு திட்டமிட்டுருக்கோம், அதுக்கு பேர் வந்து பிரம்மோஸ்னு வைக்கலான்னு இருக்கோம். பிரம்மபுத்திரா நதியும் ரஷ்யாவுடைய மாஸ்கோ ரிவரையும் வச்சு இந்த 2 பேருக்கும் சேர்த்து பிரம்மோஸ்னு வைக்கலான்னு இருக்கோம். இது வந்து சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. இதை நம்ம பண்ணோம்னா இந்தியாவிட்டையும் ரஷ்யாவிட்டையும் அந்த மிசைல் இருக்கும். ரஷ்யா நமக்கு நட்பு நாடு. ரஷ்யாவிட்டிருந்து நம்ம வெறும் ரஃபேல் ஜெட் வாங்கின மாதிரி வாங்கலை, நம்ம டெக்னாலஜி நம்மளும் டெவலப் பண்ணுறோம், அவங்களும் டெவலப் பண்ணுறாங்க. 2 டெக்னாலஜி இன்டகிரேட் பண்ணி இந்த மிசைலை தயாரிக்க பண்ண போகிறோம். அப்போ நாளடைவில் இந்தியாவே சொந்தமாக தயாரிக்கக்கூடிய வல்லமையை இந்தியா பெற்றுவிடும். அப்போ நீங்கள் வந்து எனக்கு அப்ரூவல் கொடுங்க, எனக்கு வந்து மொத்தம் வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் $300 மில்லியன், நீங்கள் 50% எனக்கு கொடுங்க
என்று கேட்குறாரு. 1 மணி நேரத்தில் அன்றைய பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் இந்த ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ணுறாரு. 1 மணி நேரத்தில் அப்பயே அந்த ஸ்பாட்டு ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாரு, அங்கேயே கையெழுத்து போடுறாரு. பிரைம் மினிஸ்டருக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு. உடனே $150 மில்லியன் அப்ரூவல் கிடைச்சிருச்சு. அந்த அப்ரூவல் எடுத்துக்கிட்டு நேராக ரஷ்யா போகிறாரு அப்துல் கலாம். ரஷ்யாவில் போய் இந்தியா கவர்மெண்ட் $150 மில்லியன் போடுறதுக்கு இந்த அப்ரூவல் வந்துருச்சு, நீங்கள் இப்போ போடுங்கன்னு கேட்குறாரு. ஓ அப்படியா, இந்தியா கவர்மெண்ட் கொடுத்துருச்சு, அவங்களுக்கு நம்பவே முடியல. சரி நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். அப்புறமேலு வந்து இந்தியா பணம் கொடுக்க ரெடியாக இருக்குது, இந்தியா டெக்னாலஜி கொடுக்க ரெடியாக இருக்குது, நம்மளும் பணத்தை கொடுப்போம், டெக்னாலஜி கொடுப்போம், ஜாயின்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவோம், நம்மளுக்கு 50% காஸ்ட் தான் ஆகுது என்று சொல்லி அப்புறம் தான் வந்து ரஷ்யன் பிரசிடென்ட்டுடைய அப்ரூவல் வாங்கினாங்க. வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து பிரம்மோஸ் கன்சீவ் ஆனது. இன்றைக்கு 1000 பிரம்மோஸ் மிசைல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சிஇஓவாக அப்துல் கலாம் நியமித்தது யார் தெரியுமா? நம்ம திருநெல்வேலிக்காரான டாக்டர் சிவதான பிள்ளை அவர்கள், சயின்டிஸ்ட். அவர் தான் சிஇஓ, பிரம்மோஸுடைய சிஇஓ. புரிஞ்சுட்டிங்களா? இன்றைக்கி 1000 பிரம்மோஸ் மிசைல்ஸ் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு களத்திலே 11 பாகிஸ்தானுடைய ஏர்பேஸை அடிச்சிருக்கு அப்படின்னா அது விஞ்ஞானிகளது உழைப்பு. $350 மில்லியன் உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மோஸ் இன்றைக்கு பல்வேறு நாடுகள், ஒவ்வொரு நாடுகளும் நம்மகிட்ட பிரம்மோஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. $1 to $2 பில்லியன் அளவுக்கு வர்த்தகத்தை இந்த பிரம்மோஸ் உருவாக்கி இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு பின்னால் இருந்த உழைப்பு இத்தனை விஞ்ஞானிகளது உழைப்பு, டிஆர்டிஓ சயின்டிஸ்டுடைய உழைப்பு, டிஆர்டிஓ சீஃபுடைய உழைப்பு, சிசிஆர்என்டியுடைய உழைப்பு, ஒவ்வொரு டிஆர்டிஓ லெபார்டரியுடைய சயின்டிஸ்டுடைய உழைப்பு, இத்தனை உழைப்பு பின்னால் இருக்கு. எல்சிஏ தேஜஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பெண் விமானி பறக்கிறாள் என்று சொன்னால், எல்சிஏ தேஜஸில் பாரத பிரதமர் தைரியமாக உட்கார்ந்து பறக்கிறார் என்று சொன்னால் அந்த எல்சிஏ தேஜஸை தான் நான் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணேன். அந்த எல்சிஏ தேஜஸை உருவாக்கியது யார் தெரியுமா? ராஜீவ் காந்தி, விஎஸ் அருணாச்சலம், அவங்க தான் அதுக்கு விதை போட்டாங்க. அந்த எல்சிஏ தேஜஸை அடுத்த லெவலுக்கு எடுத்து சென்றது அப்துல் கலாம் அண்ட் டாக்டர் கோட்டா ஹரிநாராயணன் எடுத்து சென்றது அவர்கள். அங்கே தான் நான் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணேன். சயின்டிஸ்ட் சி, சயின்டிஸ்ட் டி, சயின்டிஸ்ட் இ, சயின்டிஸ்ட் எஃப், சயின்டிஸ்ட் ஜி, இந்த பதவிகள் நான் வச்சேன். ஒட்டுமொத்த எல்சிஏ டெவலப்மெண்ட்டில் டாக்டர் ஆர்கே ராமநாதன் கீழே கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், சிஸ்டம், ப்ராடக்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க்கிங், சிமுலேஷன், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் விர்ச்சுவல் ரியாலிட்டி, சிஏஇ, இத்தனை சிஸ்டத்துக்கும் அடிநாதமாக எங்களது கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஒர்க் பண்ணுச்சு. நான் அதில் ஒர்க் பண்ணேன் அந்த ப்ராஜெக்டில். புரிஞ்சுட்டிங்களா? இத்தனையும் உருவாக்கி டிலே ஆகுதுன்னு உருவாக்கி, ஆனால் இன்றைக்கு இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்ட சிஸ்டம் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இத்தனை விஞ்ஞானிகளது உழைப்பு தான் காரணம். கண்டிப்பாக சார். இன்னொரு இது என்னென்னா, இப்போ நீங்களே முன்னாடி நம்மளுடைய பேட்டியில் குறிப்பிட்டீங்க, அவங்க பாகிஸ்தான் சைட்லேருந்து விலை மலிவான ட்ரோன்களை விட்டாங்க, ஆனால் இங்கே கிட்டத்தட்ட நம்ம வந்து பெரிய ஒரு இதுக்காக தான் ஒரு பெரிய மிசைல்ஸ்லாம் விட்டு தான் அவங்கள அந்த ட்ரோன்ஸே நம்மளால் அட்டாக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற செய்திகளை சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து அந்த மாதிரியான ட்ரோன் தாக்குதலை வந்து இந்தியா எதிர்பார்க்கலையே, அது ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டா இந்தியாட்ட வந்து ட்ரோன்ஸை வந்து இந்தியாவுடைய ட்ரோன்ஸ் பாலிசி படி மிலிட்ரிக்கான ட்ரோன்ஸு நம்ம வந்து இன்னும் அதிகமாக ப்ரொக்யூர் பண்ணலை. ஓகே, இந்தியாவுடைய ஸ்வாம் ட்ரோன்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் அதை ஒழுங்காக ப்ரொக்யூர் பண்ணலை. இவங்க இன்னும் ப்ரொக்யூர் பண்ணி இன்னும் அந்த ஸ்வாம் ட்ரோன்ஸோடைய கேப்பபிலிட்டியை இவங்க இம்ப்ரூவ் பண்ணலை. இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ட்ரோன்ஸ் இஸ்ரேலுடைய ட்ரோன்ஸு, ஓகே, ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து இஸ்ரேலுடைய சில ட்ரோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இம்போர்ட்டட் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதை வந்து ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்குக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரோன்ஸ் வந்து இன்னும் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது இங்கேருந்து கார்கிலோ, இங்கேருந்து வந்து லே ஏரியாவிலையோ, இந்த வந்து லடாக்லேயோ நீங்கள் ஹை ஆல்டிடியூடில் ஆர்மி இராணுவ வீரர்களுக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து இதில் தூக்கிட்டு போவாங்க, இல்லைனா கழுதில் வச்சு தூக்கிட்டு போவாங்க, இல்லைனா வந்து ஹெலிகாப்டரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. இன்றைக்கு லாஜிஸ்டிக்ஸ் ட்ரோன்ஸை வச்சு ஆர்மிக்கு தேவையான ஃபுட் சப்ளைஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க இந்திய இராணுவம். ஆனால் இன்னும் வந்து நம்ம வந்து ஸ்வாம் ட்ரோன்ஸை வந்து இன்னும் நம்ம வந்து இந்திய இராணுவம் இப்போ தான் ப்ரொக்யூர்மெண்ட் லெவலில் இருக்காங்க. ஓகே ஓகே. இன்னும் வந்து நம்ம வந்து வெளிநாட்டு ட்ரோன் இஸ்ரேலையும் சைனாவையும் நம்பிட்டு உட்காந்துருந்தா நடக்காது.
ஆனால் இதை எதிர்பார்த்த அப்துல் கலாம் வந்து 2002 PSO, அதாவது பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு தி டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து விஷன் 2020 இந்தியாவிற்கு கொடுத்து விட்டு 2020 இந்தியா ஒரு அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக வர வேண்டும், நாளை சூப்பர் பவராக வர வேண்டும் என்ற லட்சியத்தை கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ப்ரொஃபஸராக வந்தார். அப்போ நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் சயின்டிஸ்டாக நான் ஒர்க் பண்ணுறேன், அவர் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து அடிக்கடி நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வருவேன், வந்து அவரோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி கிளாஸ் எடுக்கும் போதும் அப்போ தான் வந்து அப்துல் கலாம் போட்ட விதை தான் ட்ரோன்ஸ், அப்போ தான் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள். அப்போ அவர்கிட்ட படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி MITயில் டாக்டர் செந்தில்குமார் மற்றும் அவரோட ஒர்க் பண்ணக்கூடிய ஏரோஸ்பேஸ் ஏவியானிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ், மற்ற டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய ட்ரோன் ஹப்னா தமிழ்நாடு தான். இந்தியாவுடைய ட்ரோன் ஹப்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான். அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன் ட்ரோன்ஸை வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் அடிக்கடி அங்கே விசிட் பண்ணியிருக்கேன். அடிக்கடி என்னுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் இந்த ட்ரோன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த டீமுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்துல் கலாம் அவர்கள் வந்து சொன்னதோட நான் அடிக்கடி விசிட் பண்ணி என்னை அனுப்பியிருக்காரு. பிகாஸ் ஐ எம் டிஃபென்ஸ் சயின்டிஸ்ட். நான் என்னோட தெரிஞ்ச டெக்னாலஜி இதை வந்து நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து தொடர்ந்து ஒரு 6 ட்ரோன்ஸ் அப்போ பண்ணோம். குவாட் காப்டர்னா 6 ட்ரோன்ஸ் அப்போ பண்ணோம் அண்ணா யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தக்ஸா அமெரிக்காவினுடைய போட்டியில் தக்ஸா வந்து வெற்றி பெற்றது. ஆமாம், டாக்ஸா வெற்றி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இராணுவம், CRPF, BSF இவர்கள் நடத்திய அனைத்து போட்டிகள்லையும் அண்ணா யூனிவர்சிட்டி ட்ரோன்ஸ் இஸ்ரேல் ட்ரோனை வீழ்த்தி, சைனா ட்ரோனை வீழ்த்தி, மற்ற நாடுகளுடைய ட்ரோன், அமெரிக்கா ட்ரோன்ஸ், இம்போர்ட்டட் ட்ரோன்ஸ் எல்லாம் வீழ்த்தி டிஃபிகல்ட் டெரைன் கண்டிஷனில் நைட் ஃப்ளையிங் கேப்பபிலிட்டியில் நம்மளுடைய சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி உருவாக்கிய சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி உருவாக்கிய சிம்பிள் டெக்னாலஜி, அண்ணா உருவாக்கிய வந்து ஒட்டுமொத்தமான சாஃப்ட்வேர் அல்காரிதம், ட்ரோன் ஸ்வாம் ட்ரோன் அல்காரிதம், இது எல்லாமே வந்து சூப்பர் பவராக எல்லா டிஃபிகல்ட் டெரைன் கண்டிஷன்ஸ்லையும் வெற்றி பெற்று அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு ஃபர்ஸ்ட் லெவலாக இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான ட்ரோன் கம்பெனிகளை உருவாக்கியிருக்கு, இன்குபேட்டட் கம்பெனிகளை உருவாக்கியிருக்கு. அந்த மாணவர்கள் இன்றைக்கு பல்வேறு செக்டாருக்கு வந்து இன்னைக்கு வந்து ட்ரோன் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 300 அக்ரிகல்ச்சர் ட்ரோன் பைலட்ஸ் உருவாகி 3000 பேர் அக்ரிகல்ச்சர் ட்ரோன் பைலட்டை உருவாக்குனது தமிழ்நாடு. அதுக்கு புகலிடமாக விளங்குவது அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ இத்தனைக்கும் அடிப்படை விதை போட்டவர் யாரு? டாக்டர் APJ அப்துல் கலாம் 2002 போட்டார். தொடர்ந்து நான் சப்போர்ட் பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு வரைக்கும். டெக்னாலஜி சப்போர்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டிங்களா? இதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து சைனா பாகிஸ்தான் யூஸ் பண்ண ட்ரோன்ஸ் கேப்பபிலிட்டி குவாட் காப்டர் வகையை சார்ந்தது. 10 kg தான் மேக்ஸிமம் பேலோடு கொண்டு போகும். ஆனால் நம்மகிட்ட அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய ஸ்வாம் ட்ரோன்ஸ் இன்றைக்கி 50 ஸ்வாம் ட்ரோன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய ஸ்வாம் ட்ரோன்ஸு இன்றைக்கு வந்து 50 kg வெயிட் எடுத்துக்கிட்டு 75 கிலோமீட்டர் டீப் பெனிட்ரேட் பண்ணி போய் ட்ராப் பண்ணணும். லாய்டர் மினிஷன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து பாம்பு போடக்கூடிய லெவலில் இருக்குது. இது அட்வான்ஸாக இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதில் அட்வான்ஸாக வந்து அதில் ஸ்மால் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை இன்டகிரேட் பண்ணுறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. சேட்டலைட் இன்டகிரேஷன் நடந்துகிட்ருக்கு. ட்ரெதர் ட்ரோன்ஸ் வேலை நடந்துகிட்ருக்கு. இத்தனை வேலையும் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யார் போட்டது? விதை போட்டது யார்? அப்துல் கலாம் போட்ட விதை. அதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து சப்போர்ட் பண்ணி தமிழ்நாடு ட்ரோன்ஸ் கார்பரேஷன் ஒரு கார்பரேஷன் உருவாக்கியிருக்காங்க. ரிசர்ச் அண்ட் R&Dக்காக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு 20 கோடி ரூபாய் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு இன்குபேட்டட் கம்பெனிஸ் முன்னிலையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழ்நாடு அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அப்துல் கலாம் அதுக்கு விதை போட்டிருக்கார். இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி அலாட் பண்ணி கொடுத்தா மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணால் ஒட்டுமொத்தமாக இண்டிஜினியஸாக நம்ம கொண்டாந்துடலாம். இப்போ ஒரு மோட்டார் மட்டும்தான் வந்து சைனாட்டிருந்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த மோட்டாரை நம்மளே இண்டிஜினியஸாக டிசைன் பண்ண முடியும். புரிஞ்சுட்டிங்களா? மேக்னெட் மட்டும்தான் நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் நம்ம இண்டிஜினியஸாக டிசைன் பண்ண முடியும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரே வருஷத்தில் தமிழகம் வில் பிகம் த ஹப் ஆஃப்
ட்ரோன்ஸ் தமிழகம் இன்னைக்கு ஹப்பு தான். இந்த டெக்னாலஜி மார்வலை நம்ம பயன்படுத்தினா இந்திய ராணுவம் இன்றைக்கு அப்துல் கலாம் உருவாக்கிய ஒட்டுமொத்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, பிரம்மோஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம வந்து இன்றைக்கு வெறும் ட்ரோன் அனுப்புறது இடத்துல நம்ம இழந்திருக்க தேவையில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெறும் ட்ரோன் அனுப்புற இடத்துல நம்ம இழந்திருக்க தேவையில்லை. அப்போ என்ன அர்த்தம்? ட்ரோனை ஆன்டி ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி அதை செயலுக்கு வைத்திருக்கலாம். ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி நம்ம உருவாக்கியிருக்கோம், அண்ணா யூனிவர்சிட்டியில் உருவாக்கியிருக்கோம் ஆன்டி ட்ரோன்ஸ் டெக்னாலஜி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கம்ப்ளீட்டாக சாம் பண்ணிடும், அது செயலுக்கு வலிச்சிடும், அதுக்கு மேலே அதெல்லாம் பறக்க முடியாது. இத்தனை டெக்னாலஜி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இதை டிப்ளாய் பண்ணிச்சுன்னா, இந்தியன் மிலிட்ரி டிப்ளாய் பண்ணிச்சுன்னா, குயிக்காக டிப்ளாய் பண்ணிச்சுன்னா, இந்தியன் மிலிட்ரி வித்தின் 1 இயரில் நம்மளுடைய வார்ஃபேர் வந்து ட்ரோன் வார்ஃபேராக கம்ப்ளீட்டாக மாறும். இன்றைக்கி நம்ம இஸ்ரேலை நம்பி இருக்கோம், அது தேவையில்லை. இஸ்ரேலை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் வந்து இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட்டு, மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னது. சுயசார்பு ஆராய்ச்சி, சுய ஆராய்ச்சி வேணும், ரிசர்ச்சுக்கு ஃபண்டிங் ஒதுக்குங்கன்னு சொன்னது தான். ஜிடிபிக்கு 3% ஃபண்டிங் ஒதுக்குன்னு சொன்னது தான். மோடி கவர்மெண்ட்டு 0.45% தான் ரிசர்ச்சுக்கு ஃபண்டிங்கே ஒதுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இதுதான் முக்கியம். அப்போ இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்மளோட இராணுவ வீரர்கள் உயிரிழப்பு குறையும். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்றைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் என்று ப்ரூவ் பண்ணி இந்த அப்துல் கலாம் அவர்கள் தலைமையில் இத்தனை விஞ்ஞானிகள், நான் சொன்னேன் இத்தனை பேர் நேம் சொன்னேன், இத்தனை பேர் விஞ்ஞானிகள் கடுமையான உழைப்பில் உருவாக்கப்பட்ட இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த மிசைல் சிஸ்டம், க்ரூஸ் மிசைல் சிஸ்டம், பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம், இந்த வந்து அட்டாமிக் பவர், நியூக்ளியர் அட்டாமிக் பவர், இத்தனையுமே வந்து விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த வார்ஃபேர், இனிமேல் வரக்கூடிய வார்ஃபேர், இட் இஸ் நாட் ஒன்லி சிம்பிளி வெறும் இராணுவ வீரர்களை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடலை. இத்தனையும் யூஸ் பண்ணுறவங்க இராணுவ வீரர்கள் தான், இத்தனையும் டிப்ளாய் பண்ணுறவங்க இராணுவ வீரர்கள் தான், இத்தனையும் வந்து பண்ணுறவங்க விமானப்படை பைலட்டுகள் தான், நேவி தான், ஆர்மி தான். அப்போ இவர்கள் அத்தனை பேரும் வந்து இவர்களுக்கு இந்த மிசைல்ஸையும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் இந்த இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது சேட்டலைட்டினுடைய சிஸ்டம், சேட்டலைட் என்ன இருக்குது, கார்டோசாட் இருக்குது, ரிசாட் இருக்குது, 2 சேட். இது கார்கில் வாரப்போ நம்மகிட்ட கிடையாது. கார்கில் வாரப்போ நாங்கள்லாம் ஒர்க் பண்ணும் பொழுது, கார்கில் வாரப்போ அன்னைக்கு கேஜி நாராயணன் என்ஏஎல் சீஃப், அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பை படைச்சார் அப்துல் கலாம். அவர் அடுத்து வந்து டாக்டர் கோட்டாஹரி நாராயணா, அடுத்து வந்து டாக்டர் எம்பி வர்மா, இப்படி ஏடிஏனுடைய பிஜிடிஸ், இவர்கள் அப்புறம் வந்து ஏடிஇ, ஏடிஏ, என்ஏஎல், இந்த 3 சேர்ந்து இந்த கார்கிலுக்கான சிமுலேஷன் சிஸ்டத்தை உருவாக்கணும். அப்போ நம்மகிட்ட சேட்டலைட் டேட்டா கிடையாது. அப்போ வெளிநாட்டிலேருந்து சேட்டலைட் டேட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்துல் கலாம். அதை வச்சு டைகர் ஹில்ஸை மேப் பண்ணோம். அதை வச்சு தான் நம்ம மிராஜ் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டினுடைய பைலட்டுகள் பெங்களூரில் எங்கள் ஏடிஇ சிமுலேட்டர் உருவாக்கப்பட்ட சிமுலேட்டருக்கு வந்து அவங்க வந்து பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவேற்றி கார்கில் வார்ஃபேரில் வெற்றி பெற்றார்கள். அவங்க போய் குண்டு போட்ட வீடியோ வரைக்கும் கொண்டாந்து அப்துல் கலாம் எங்களுக்கெல்லாம் காமிச்சார், நாங்கள் ஒர்க் பண்ணதுக்கு. அப்போ வந்து நம்மகிட்ட கார்டோசாட் கிடையாது. 1999 கார்கில் வாரில் கார்டோசாட் கிடையாது. ஆனால் இமீடியட்டாக இஸ்ரோட்ட சொல்லி கார்டோசாட்டை லான்ச் பண்ண சொன்னாங்க. கார்டோசாட் 1, 2 லான்ச் பண்ணாங்க. அதுக்கடுத்து நேவிகேஷன் சேட்டலைட் நம்மளுக்குன்னு வேணும்னு சொல்லி அவங்க வந்து மாதவன் நாயர் தலைமையில் அதுக்கப்புறம் வந்த வரிசையாக அனைத்து இஸ்ரோ சேர்மன்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணி இன்றைக்கி நேவிகேஷன் சேட்டலைட், நம்மளுடைய நேவிகேஷன் சேட்டலைட் மேலே நிற்கிது. அப்போ கார்டோசாட் இருக்குது, நேவிகேஷன் சேட்டலைட் இருக்குது, நம்மளுடைய மிசைல்ஸ் இருக்குது, ஆகாஷ் மிசைல்ஸ் இருக்குது, ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, குரூஸ் மிசைல்ஸ் இருக்குது. இத்தனையும் சேர்ந்து இன்டகிரேட்டடாக ஒர்க் பண்ணுது. இந்த பயிற்சியை இராணுவ வீரர்களுக்கு கொடுத்தது விஞ்ஞானிகள். இராணுவ வீரர்களை தயார் பண்ணி இராணுவ உயிர் சேதத்தை குறைத்தது விஞ்ஞானிகள். அவர்களது விஞ்ஞானிகளது சாதனை இந்த போரிலே வெளிப்பட்டிருக்கிறது. இதற்கு உழைத்தது கடந்த 60 ஆண்டு காலத்தினுடைய நம்ம பாரத பிரதமர்களது உழைப்பு, விஞ்ஞானிகளது உழைப்பு. இந்த விஞ்ஞானிகள் உழைப்பு இந்த போரில் வெளிப்படுத்துவதற்கு மோடி உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்பதை உண்மையிலேயே நான் பாரத பிரதமரை நான் பாராட்டுகிறேன். கண்டிப்பாக சார். இந்த போர் குறித்தும் இந்த போருக்கு பின்னால் எவ்வளோ பெரிய ஒரு மிஷினரிஸ் இயங்கியிருக்காங்க, இதற்கு பின்னால் எவ்வளோ பேரோட உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து நம்ம இந்த போர் தொடர்பு இல்லாமல் இருக்கிற இந்த ஏவுகணைகள், அது சார்ந்து அது எப்படி உருவாக்குனாங்க, அது குறித்தும் நம்ம நிறைய உரையாடலாம் சார். கண்டிப்பாக உங்களுடைய நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ. Q&Q Pharmacy.
Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.